ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் இனி காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஜிஎஸ்டி, ஓகேங்களா? கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி அல்லது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ரெண்டுமே சொல்லலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் ஜிஎஸ்டி பற்றி நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்டி பற்றி இம்பார்ட்டண்ட்டான உள்ள எல்லா பாயிண்ட்டும் நான் உங்களுக்கு கவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வீடியோ முழுமைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நாடு முழுவதற்குமான ஒரே மறைமுக வரி அப்படின்னாக்கா எது? இந்த ஜிஎஸ்டி தான். அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி, இதுதான் நாடு முழுவதற்குமான ஒரே மறைமுக வரி ஆகும், சரிங்களா? மேலும் ஜிஎஸ்டி அப்படின்றது இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜிஎஸ்டி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதாவது சரக்கு மற்றும் சேவை வரின்னு சொல்லலாம் அல்லது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரின்னு சொல்லலாம். இது இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது, ஓகேங்களா? ஜிஎஸ்டி அப்படின்றது நமக்கு இதுக்கான சட்டம் அப்படின்றது எப்போ பாராளுமன்றம் நிறைவேற்றப்பட்ட அப்படின்னாக்கா மார்ச் 29, 2017 மார்ச் 29, 2017 நிறைவேற்றப்பட்டு எப்போது நடைமுறைக்கு வந்துச்சு? 1/7/2017, சரிங்களா? இதில் நமக்கு 1/7 வந்துருச்சுங்களா? 2017 ஞாபகம் வச்சுட்டாக்க போதும். அதுலேயும் நமக்கு 1ன்னு இருக்குது, 7ன்னு இருக்குது. ஸோ 1/7/2017, அதாவது ஜூலை 1ஆம் தேதி தான் நமக்கு ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்துச்சு. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அதோட குறிக்கோள் வாக்கியம் என்ன? ஒரு நாடு, ஒரு அங்காடி, ஒரு வரி, ஓகேங்களா? ஒரு நாடு, ஒரு அங்காடி, ஒரு வரி, இதுதான் ஜிஎஸ்டியோடைய குறிக்கோள் வாக்கியம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி அப்படின்றது எங்கே அமல்படுத்தினா அப்படின்னாக்கா ஃப்ரான்ஸில் 1954 ஜிஎஸ்டி அப்படின்றது முதலாக ஃப்ரான்ஸ் நாட்டில் தான் அமல்படுத்தப்பட்டது. எந்த வருடம் அப்படின்னாக்கா 1954 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. மேலும் ஜிஎஸ்டி அப்படின்றது நமக்கு பல ஐரோப்பிய நாடுகளில் எப்போ அறிமுகப்படுத்தினோம் அப்படின்னாக்கா 1970 to 1980 இந்த காலகட்டத்தில் தான் நிறைய ஐரோப்பிய நாடுகள்லாம் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் பொழுது விதிக்கப்படுவது தான் நமக்கு இந்த ஜிஎஸ்டி, ஓகேங்களா? எப்போ ஜிஎஸ்டி இது பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு மதிப்பு கூட்டின் பொழுதும் விதிக்கப்படுகின்றன. மேலும் ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு மறைமுக வரி. ஜிஎஸ்டி அப்படின்றது என்னது? ஒரு மறைமுக வரி ஆகும். அதாவது ஒரு பொருளின் அல்லது சேவையின் இறுதி விலையின் பொழுது தான் விதிக்கப்படுகின்றன, ஓகேங்களா? இறுதி விலை, இது நோட் பண்ணிக்கோங்க. இறுதி விற்பனை விலையின் பொழுது தான் ஜிஎஸ்டி அப்படின்றது விதிக்கப்படுகின்றது, ஓகேங்களா? எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மாநில சரக்கு மற்றும் சேவை, ஓகேங்களா? எஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா ஸ்டேட், ஓகேங்களா? ஸ்டேட் ஜிஎஸ்டின்றது சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது சரக்குகள் மற்றும், அதாவது சரக்குகள் அப்படின்றது நமக்கு தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு, ஓகேங்களா? தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு கர்நாடகாவில் விற்கப்பட்டால், ஓகேங்களா? அப்போ எஸ்ஜிஎஸ்டி அப்படின்றது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா முழுவதுமாக கர்நாடகாவில் தான் கிடைக்கும். அதாவது எந்த மாநிலத்திற்கு விற்கப்படுகின்றதோ அந்த மாநிலத்திற்கு தான் முழுவதுமாக அந்த எஸ்ஜிஎஸ்டி வரி வருவாய் அப்படின்றது கிடைக்கும், புரியுதுங்களா? அதாவது இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம். நம்ம தமிழ்நாட்டில் இப்போ முந்திரி எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டில் இப்போ முந்திரின்றது ஒரு இடத்துல உற்பத்தி ஆகுது அப்படின்னாக்கா அந்த முந்திரியை இப்போ கர்நாடகாவில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஜிஎஸ்டி வருவாய், அந்த ஜிஎஸ்டிக்கான வருவாய் இருக்குங்களே, இன்கம் இருக்குங்களே, அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னாக்கா எந்த ஸ்டேட்டுக்கு விற்கிறோமோ அந்த ஸ்டேட்டுக்கு தான் கிடைக்கும். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்டு கர்நாடகாவுக்கு கொடுக்குறோம். அப்போ நமக்கு எங்கே அந்த வரிக்கான வருவாய் கிடைக்கும்? கர்நாடகாவுக்கு தான் முழுவதும் கிடைக்கும். அதே, சரிங்களா? அதாவது உற்பத்தி செய்யப்பட்டு எந்த மாநிலத்திற்கு விற்கப்படுகின்றதோ அந்த மாநிலத்திற்கு தான் அந்த வரி வருவாய் அப்படின்றது கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்து ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 3 வகைகள் உள்ளனவை. சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி சொல்லிட்டு மொத்தம் 3 வகைகள் ஒன்று, ஓகேங்களா? சிஜிஎஸ்டி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா மாநிலத்திற்குள் நடைபெறுகின்ற விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது, ஓகேங்களா? மாநிலத்திற்குள் நடைபெறுகின்ற, மாநிலத்துக்குள்ளாவே, ஓகேங்களா? இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படின்னாக்கா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே விற்பனை நடக்குதுங்களே, அந்த விற்பனையின் மீது மத்திய அரசு வசூலிக்கின்றது. அதுதான் சிஜிஎஸ்டி, சென்ட்ரல், ஓகேங்களா? சென்ட்ரல் சிஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? அதே மாதிரி தான்
எப்படி மாநிலத்திற்கு உள்ளே நடைபெறுகின்ற விற்பனையில் மத்திய அரசு வசூலிக்கின்றதோ அதே போல் யூனியன் பிரதேசங்களில் ஓகேங்களா, யூனியன் பிரதேசங்களில் நடைபெறுகின்ற விற்பனையில் மத்திய அரசு வசூலிச்சது அப்படின்னாலும் அதுவும் சிஜிஎஸ்டி தான். இதுவே மாநிலத்திற்குள் உள்ளவே நடைபெறுகின்ற விற்பனையில் மாநில அரசு வந்து வசூல் பண்ணிச்சு அப்படின்னாக்கா அதுதான் என்னது, ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இது எல்லாமே வந்து உள்ளே தான் ஓகேங்களா, மாநிலத்திற்கு உள்ளே யூனியன் பிரதேசம் உள்ளே ஓகேங்களா, மாநிலத்துக்கு உள்ளாவே யூனியன் பிரதேசம் உள்ளாகவே நடைபெறுகின்ற விற்பனையில் மத்திய அரசு விற்பனை வசூலிச்சது அப்படின்னாக்கா அது வந்து சிஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். அதுவே மாநிலத்திற்குள்ள ஓகேங்களா, மாநிலத்திற்குள்ள யூனியன் பிரதேசம் உள்ள நடைபெறுகின்ற விற்பனையில் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அந்த வரியை வசூலிச்சது அப்படின்னாக்கா அதை என்ன சொல்லுவாங்க, ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா, மத்திய அரசு வசூலிச்சதுன்னா அது சிஜிஎஸ்டி, மாநில அரசு வசூலிச்சது அப்படின்னாக்கா அது எஸ்ஜிஎஸ்டி ஆகும். அடுத்தது மாநில அரசுகளுக்கு இடையேயான ஓகேங்களா, மாநில அரசுகளுக்கு இப்போ எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னாக்கா தமிழ்நாடு கர்நாடகா இருக்குது ஓகேங்களா, இந்த மாநிலங்களுக்கு இடையேயான விற்பனையில் மத்திய அரசால் வசூலிக்கப்படுவது என்னது, ஐஜிஎஸ்டி. ஓகேங்களா, நம்ம வேறு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்து பொருள் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு நமக்கு என்ன வரி அப்படின்னாக்கா ஐஜிஎஸ்டி வரி தான் போடுவோமே, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படி சொல்லுவோம். அதாவது ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி அப்படி சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம ஸ்டேட்லேருந்து வேறு எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் அதுக்கு என்ன வரி அப்படின்னாக்கா சிஜிஎஸ்டி. ஓகேங்களா, சிஜிஎஸ்டி அப்படின்றது தான் வந்து அதாவது வந்து ஐஜிஎஸ்டி ஓகேங்களா, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டி அப்படி சொல்லுவோம். ஐஜிஎஸ்டி அப்படின்றது தான் இது பண்ணுவாங்க. இது முழுக்க முழுக்க மத்திய அரசு தான் வசூலிக்கும். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஒரு பொருள் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டுக்கு விற்பனை செய்யுது ஓகேங்களா. அப்போது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னாக்கா அது என்னது, ஐஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படி சொல்லுவோம். அதாவது மாநிலங்களுக்கு இடையேயான விற்பனையில் ஒரே ஒரு வரி மட்டும் விதிக்கப்பட்டு மத்திய அரசு அந்த வருவாயை இட அடிப்படையில் பகிர்ந்து கொள்ளும், அதுதான் என்னது, ஐஜிஎஸ்டி ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மாநிலங்களுக்கு உள்ளேயான விற்பனையில் ஜிஎஸ்டிக்கு முந்தைய பழைய ஆளுகை என்ன அப்படின்னாக்கா வேட், வேல்யூ ஆடட் டேக்ஸ் சொல்லுமா, வேட் ப்ளஸ் மத்திய ஆயத்தீர்வை. ஓகேங்களா, மாநிலத்துக்கு உள்ளேயான விற்பனையில் உள்ளவே வந்து முன்னாடி ஜிஎஸ்டி இதுன்றது இப்போ இருக்குது, இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கு அப்படின்னாக்கா வேட் அப்படின்றது இருந்திருக்கு, விஏடி ப்ளஸ் மத்திய ஆயத்தீர்வை இதுதான் நமக்கு இருந்திருக்கு. அதுவே ஒரு மாநிலத்தில் உற்பத்தியாகும் பொருளானது மற்ற மாநிலத்திற்கு விற்பனையாச்சு அப்படின்னாக்கா அது என்ன சொல்லுவோம், ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவோமா. இது கான்செப்ட் புரியுதுங்களா? நமக்கு மாநிலத்துக்கு உள்ளே விற்பனையாச்சு அப்படின்னாக்கா சிஜிஎஸ்டி ஓகேங்களா, மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு விற்பனை ஆகிறப்ப அது என்னது, ஐஜிஎஸ்டி. ஓகேங்களா, ஜிஎஸ்டிக்கு முன்னாடி முன்னாடி என்ன இருந்துச்சு, வேட் ப்ளஸ் மத்திய ஆயத்தீர்வு இருந்துச்சு. ஐஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஆளுகை என்ன அப்படின்னாக்கா மத்திய விற்பனை வரி மற்றும் ஆயத்தீர்வை. ஓகேங்களா, ஐஜிஎஸ்டிக்கு முன்னாடி மத்திய ஆயத்தீர்வை அப்படின்றது இருந்திருக்கு. சிஜிஎஸ்டி அதாவது வந்து ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வேட் அப்படின்றது இருந்திருக்கு. ஜிஎஸ்டி அப்படின்றது ஒரு முனை வரி, வேட் அப்படின்றது பலமுனை வரி ஆகும். சரிங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படி சொல்லுமா, விஏடி வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்றது பலமுனை வரி. ஜிஎஸ்டி அப்படின்னாக்கா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் ஒரு முனை வரி ஆகும். நமக்கு ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் 5 படிநிலைகள் இருக்குது. 0%, 5%, 12%, 18%, 28% அப்படின்ற மாதிரி 5 படிநிலைகளில் உள்ளது. ரொம்ப ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னாக்கா ஜிஎஸ்டியோட தலைவர் யார், ஜிஎஸ்டி தலைவர் யார் இருப்பா அப்படின்னாக்கா நிதி அமைச்சர் தான் இருப்பாங்க. ஜிஎஸ்டியின் தலைவர் யார், நிதி தலைவர். இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், நிதி ஆயோக் ஓகேங்களா, நிதி ஆயோக் இருக்குங்களே, அந்த நிதி ஆயோக்குடைய தலைவர் யார் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா, ஜிஎஸ்டியின் தலைவர் அப்படின்னாக்கா நிதி அமைச்சர், நிதி ஆயோக்குடைய தலைவர் யார் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொண்டு வரப்படும் அப்படின்னாக்கா 101வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 2016 கொண்டு வரப்பட்டது. ஜிஎஸ்டி அப்படின்றது எப்போ கொண்டு வந்திருக்காங்க, 2016ஆம் ஆண்டு 101வது அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் ஜிஎஸ்டி அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. அதில் 3 ஆர்டிக்கல் வந்து சேர்த்துருப்பாங்க. என்னென்ன ஆர்டிக்கல் அப்படின்னாக்கா ஆர்டிக்கல் 246A, 269A, 279A. ஓகேங்களா, இதில் இந்த 279A அப்படின்றது எதுக்காக அப்படின்னாக்கா ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி சொல்கிற ஆர்டிக்கல். ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியமானது. ஜிஎஸ்டி கவுன்சில் பற்றி எந்த ஆர்டிக்கல் சொல்லுது அப்படின்னாக்கா 279A இதுதான் சொல்லுது. ஓகேங்களா, ஜிஎஸ்டிக்கான அரசியலமைப்பு சட்ட திருத்தம்
101வது சட்ட திருத்தம் 2016 கொண்டு அதாவது வந்து 2016 சட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, நடைமுறை எப்போ 1/7/2017. ஓகேங்களா? ஜிஎஸ்டி இப்போ தான் நடைமுறைப்படுத்தப்பட்டது, அமலாக்கம் செய்யப்பட்டது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஜிஎஸ்டி கீழே வந்து என்னென்ன பொருட்கள் வராதுன்றது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? பேசிக்காக என்ன அப்படின்னாக்கா ஆல்கஹால் இருக்குதுல்ல, ஆல்கஹாலும் பெட்ரோலிய பொருட்களும் நமக்கு இந்த ஜிஎஸ்டி கீழே வராது. மது, பெட்ரோல், டீசல் எரிபொருள், இயற்கை எரிவாயு, விமான டர்பைன் எரிபொருள் இது எதுவுமே ஜிஎஸ்டி கீழே வரவே வராது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து சேல்ஸ் டேக்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து வேல்யூ ஆடட் டேக்ஸ். இப்போ தான் என்ன வந்திருக்கு? ஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஜிஎஸ்டி அப்படின்றது வந்திருக்கு. ஓகேங்களா? சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, இது வந்து விற்பனை வரீங்களா, சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்றது இது வந்து ஒரு அடித்தள விளைவுடன் கூடிய பலமுனை வரியாகும். இதுதான் வந்து மாற்றம் செய்யப்பட்டு அடித்தள விளைவு இல்லாத ஒரு பலமுனை வரியாக வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்றது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா இது வந்து நமக்கு என்ன வாய்ப்பு மாறி இருக்கு? ஜிஎஸ்டி. ஓகேங்களா? சரக்கு மற்றும் சேவை வரி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அடித்தள விளைவில்லாத ஒரு முனை வரி ஆகும். ஒரு முனை வரி அப்படி சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது, கண்டிப்பாக இந்த ஆர்டிக்கல் அப்படின்றது எக்ஸாமில் கேட்பாங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அப்படின்னாக்கா அதுக்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னாக்கா ஆர்டிக்கல் 269. மத்திய அரசே வந்து வரியை விதிக்கிறாங்க, அவங்களே வசூல் பண்ணுறாங்க, வரி விதித்து வசூல் பண்ணி ஸ்டேட்டுக்கு ஒதுக்குறாங்க. அதுக்கான ஆர்டிக்கல் 269. அதே மாதிரி மத்திய அரசு விதித்து ஆனால் மாநில அரசு வசூலித்து அதை பயன்படுத்துச்சு அப்படின்னாக்கா 268. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? மத்திய அரசு வந்து அவங்களே விதித்து அவங்களே வசூலித்தாங்க அப்படின்னாக்கா அது 269. மத்திய அரசு வந்து வரி விதிச்சிச்சு, ஆனால் யார் வசூலிக்கிறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா? மாநில அரசு வசூலித்து பயன்படுத்தினாங்க அப்படின்னாக்கா அதுக்கான ஆர்டிக்கல் அப்படின்றது 268. ஓகேங்களா? அடுத்தது, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அதுக்கான ஆர்டிக்கல் என்ன, அதை பற்றி சொல்கிற ஆர்டிக்கல் எது அப்படின்னாக்கா 270 மற்றும் 272. 270 மற்றும் 272வது ஆர்டிக்கல் அடிப்படையில் தான் மத்திய அரசு வந்து வரி விதிக்கிறாங்க, அவங்களே வசூலிக்கிறாங்க. வசூலித்து மாநிலத்துக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பங்களிக்கக்கூடிய வரிகள். ஓகேங்களா? அதுதான் வந்து 270 மற்றும் 272. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஆர்டிக்கல்லாம் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆர்டிக்கல் அப்படின்றது எக்ஸாமில் கேட்பாங்க. ஜிஎஸ்டி அப்படின்றது இப்போ நான் பார்த்த கண்டென்ட் அப்படின்றது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்க வேண்டிய கொஸ்டின் தான் உங்களுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாமே ரொம்ப 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 முக்கியமானது. ஓகேங்களா? ஜிஎஸ்டி அப்படின்றது நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க. தலைவர் யார்? நிதியமைச்சர். பாராளுமன்றத்தில் எப்போ நிறைவேற்றப்பட்டது? மார்ச் 29, 2017. எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1/7/2017. இதுக்கான சட்டத்திருத்தம் என்ன? 101வது சட்டத்திருத்தம் 2016. 5 படிநிலைகள் கொண்டது, 3 வகைகள் உள்ளது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரான்ஸு 1954 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.